இந்த கம்பெனில இயர்லி ஒன்ஸ் வெக்கேஷன், அதாவது வருஷத்துக்கு 1 மாசம் சம்பளத்தோட லீவ் குடுப்பாங்க. தொழில் கத்துக்கிற மாதிரியான வேலைக்கு போகணும்னு நெனைக்கிற ஃப்ரெஷர்ஸ் இருந்தீங்கன்னா, இந்த நல்ல சான்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூவும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கம்பெனி பேரு ஏசிடி குரூப் ஆஃப் கம்பெனி. இது துபாய்ல இருக்க ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல வர ஒரு கம்பெனி. இவங்க அட்னாக் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அட்னாக் ப்ராஜெக்ட்ல வேலை பார்க்கறதுக்காக தான் ஸ்கஃபோல்டிங் ஹெல்ப்பர்ஸ் இந்த வேலைக்கு இப்ப நம்ம ரெக்ரூட் பண்றோம். ஸ்கஃபோல்டிங் அப்டின்னா என்னன்னா, இப்ப நம்ம வீடு கட்டும் பொழுது சாரம் கட்டுவோம் இல்லையா? அது வந்து நம்ம மரத்துல பயன்படுத்துவோம். இதுவே கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து இதுக்கு பதிலா வந்து ஸ்டீல் பைப் பயன்படுத்துவாங்க. அதுல ஸ்க்ரூ பண்ணி வந்து சாரம் கட்டி அதுல நின்னு தான் பில்டிங் கட்டுவாங்க. ஸோ இந்த வொர்க்க பண்றவங்கள ஸ்கஃபோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு உதவியா இருக்கிறவங்கள ஸ்கஃபோல்டிங் ஹெல்ப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த பைப்ஸ் எடுத்து குடுக்கறது, எல்லாமே ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள அவங்க பண்ற மாரி இருக்கும். இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலே தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நெறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. படிச்சிருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழில் கத்துக்கிற மாதிரியான வேலை. ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்ப நீங்க ஸ்கஃபோல்டருக்கு அசிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணும்பொழுது, நீங்க அவங்க செய்ற எல்லா வேலையும் கத்துக்கிட்டு, நீங்களும் நாளைக்கு சீக்கிரமாவே ஒரு ஸ்கஃபோல்டரா வந்து கன்வெர்ட் ஆயிடலாம். அப்படி கன்வெர்ட் ஆயிட்டீங்கன்னா, ஸ்கஃபோல்டருக்கு என்ன சேலரி கிடைக்குமோ, அந்த சேலரி உங்களுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சுரும். அது மட்டும் இல்லாம, அங்க நீங்க கத்துக்கிற வேலை இப்ப நீங்க கான்ட்ராக்ட் முடிச்சு நம்ம ஊருக்கு நீங்க வந்தாலும், இங்க வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்ட்ட நீங்க வேலைக்கு போனீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 800லேருந்து ரூ. 1200 வரைக்கும் உங்க ஊர பொறுத்து உங்களுக்கு சேலரியே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, லைஃப் டைமுக்கு இந்த வேலை உங்களுக்கு கை குடுக்கும். அதனால தான் அப்படி சொல்றேன். ஸோ தேவைப்படுறவங்க இந்த நல்ல சான்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேலரிக்கு இந்த கம்பெனிக்கு சாரி இந்த வேலைக்கு சேலரி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல 900லேருந்து 1100 திர்ஹாம் சேலரியா குடுக்குறாங்க. இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு ரூ. 21,500லேருந்து ஒரு ரூ. 26,200 வரைக்கும் கிடைக்குது. இது இல்லாம ஒரு 400 திர்ஹாம்ஸ் ஒரு 9,500 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு பணம். அதாவது ஃபுட் அலோவன்ஸா குடுத்துருவாங்க. இது வந்து 8 ஹவர் டியூட்டிக்கான சேலரி தான். இது இல்லாம உங்களுக்கு ஓடி தனியா இருக்கும். ஓடி பார்த்தீங்கன்னா, அதுக்கும் தனியா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓவராலா கம்பெனில இருந்து தங்குறதுக்கு இடம், அதாவது சாப்பிடுறதுக்கு பணம், தங்குறதுக்கு இடம், போற வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, மெடிக்கல், இன்சூரன்ஸ் இது எல்லாமே குடுத்துருவாங்க. இங்கிலீஷ் மட்டும் ஓரளவுக்கு பேச, படிக்க, எழுத தெரியணும்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த அளவுக்குன்னா, நீங்க ஃப்ளூவன்ட்டாலாம் பேசணுன்றது இல்ல. பேசிக் இங்கிலீஷ் இருக்கும் இல்லையா? வாட் இஸ் யுவர் நேம்? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் இந்த மாரி பேசிக்கா இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா, அதுக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருந்தாலே இந்த வேலைக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணி ஈஸியா செலக்ஷன் ஆகலாம். ஏஜ் லிமிட் வந்து 22 வயசுலேருந்து அதிகபட்சம் 42 வயசு வரைக்கும் எடுக்கிறோம். டியூட்டி ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் டியூட்டி. இமேஜ்ல குடுத்திருக்க சேலரி 8 ஹவர் டியூட்டிக்கான சேலரி. இது இல்லாம ஓடி தனியா இருக்கும். வாரத்துல 1 நாள் லீவ் இருக்கும். லீவ்ல டியூட்டி பார்த்தீங்கன்னா, அதுக்கும் தனியா உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும் தான் எடுக்கணும். கம்பெனில இருந்து இந்த வேலைக்காக உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் விசா குடுக்குறாங்க. முக்கியமா இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு லீவ் குடுப்பாங்க. எப்படின்னா, வருஷத்துல 12 மாசம்னா, 11 மாசம் வேலை, 1 மாசம் உங்களுக்கு லீவ். ரிட்டர்ன் டிக்கெட்டோட சேர்த்து குடுத்துருவாங்க. மறுபடியும் இப்ப நீங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்றீங்கன்னா, மறுபடியும் 11 மாசம் வேலை பார்ப்பீங்க. 1 மாசம் உங்களுக்கு சம்பளத்தோட, ரிட்டர்ன் டிக்கெட்டோட லீவ் குடுப்பாங்க. இந்த கம்பெனிக்காக வர 31ஆம் தேதி ஞாயித்துக்கிழமை மதுரையிலயும், 1ஆம் தேதி திங்கட்கிழமை திருச்சியிலயும் வச்சு இன்டர்வியூ பண்றோம். டைரக்ட்டா கிளையண்ட் வந்து தான் எடுக்குறாங்க. இந்த இன்டர்வியூ செலக்ஷன் ஈஸியா இருக்குமா? ஆவரேஜா இருக்குமா? டஃப்பா இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இன்டர்வியூ செலக்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். டெஸ்ட் எல்லாம் கிடையாது. டேபிள் டெஸ்ட் மட்டும் தான். அதாவது இன்டர்வியூல சும்மா கூப்பிட்டு உட்கார வச்சு 1, 2 கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் செலக்ஷன் சொல்லிருவாங்க. அவ்வளோதான். ஸோ இன்டர்வியூ செலக்ஷனும் ரொம்ப ஈஸியா இருக்கும். தேவைப்படுறவங்க அந்த சான்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேலை உங்களுக்கு பொருத்தமா இருந்ததுன்னா, அட்வர்டைஸ்மென்ட்ல குடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி, சர்வீஸ் சார்ஜ் இந்த மாரி மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ஓகேனா இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கோ, இல்ல இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்றதுக்கோ, எந்த விதமான அட்வான்ஸ் அமௌண்ட்டும் நீங்க பே பண்ண தேவையில்ல. நீங்க நார்மலா வந்து இன்டர்வியூல கலந்துக்கலாம். இன்டர்வியூல செலக்ஷன் ஆயிட்டீங்கன்னா, மெடிக்கல் மட்டும் போட்டு குடுத்தா போதும். நாங்க விசாவுக்கு அப்ளை பண்ணிருவோம். எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறமே நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த கால் பண்ணி உங்க பேர பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம இந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அனுப்புற அப்டேட்ஸ் எல்லாம் தினமும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மென்ட்ட வெளிநாட்டு வேலை தேடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.